உங்கள் மண்டையில் என்ன நிற்கிதுன்னு கேட்டிங்கன்னா உங்கள் மதம். ஏன்னா காலகாலமாக நீங்கள் என்ன பண்ணி வச்சுக்கிறீங்க, நீங்கள் பாரம்பரியமாக என்ன பண்ணி வச்சுக்கிறீங்க, ஏதோ ஒன்று சரி என்ன காலகாலமாக பொம்மையை கும்பிட்டுக்கிறீங்க, காலகாலமாக மத நூல்களை மனப்பாடம் பண்ணுக்கிறீங்க, காலகாலமாக நீங்கள் என்ன செஞ்சுன்னுக்கிறீங்க, அசிங்கத்திலே வாழ்ந்துங்கிறீங்க. நாற்றம் உங்களுக்கு பழகிச்சு, துர்நாற்றம் உங்களுக்கு பழகிச்சு, ஒரு காக்ரோச் மாதிரி வாழ்கிறீங்க, கக்கூஸ்லேருந்து வெளியே வரீங்க, புற்றிசல் மாதிரி வந்துடுறீங்க. நான் போயிட்டு ஃப்ளஷ் அவுட் பண்ணி தண்ணி ஊற்றலான்னு பார்த்தா உள்ளேருந்து காக்ரோச்சாக வருது. நம்ம வேலை ஃப்ளஷ் அவுட் பண்ணுறதுக்கு. நான் தெளிவாகவே சொல்கிறேன், நான் சூத்த கழுவு வந்தவங்கன்னு, இந்த வாட்டர் கேன் போட வந்தவங்கன்னு சொல்கிற மாதிரியே நான் யார் பேண்டை சூத்த கழுவு வந்துருங்கன்றது. மலம் கழுவுறது தான் என் வேலையே. என் வேலையை என்ன தான், உன் மனதில் இருக்கிற மும்மலத்தையும் கலந்துட்டு போயிடலாம். ஆணவம் கண்மம் மாயெல்லாம் கழுவி விட்டு பாட்டுங்க எழுதி கதைங்க சொல்லி வாரம் சத்சங்கம் பண்ணி அப்புறமா கணக்காக அந்த பக்கம் வர வச்சு 44 கிளாஸுக்கு வந்துரு பயிற்சி எடுத்துக்கும் நைஸாக அந்த பக்கம் பழகவும் செய்யுது. வயிறுக்குது இல்லை. ஆனால் சத்சங்கம் வயிற்றுக்காக நத்தலை. என் சத்சங்கம் எதுக்காக நத்தலை, வயிற்றுக்காகலாம் நத்தலை. பணம் பண்ணுறதுக்கெல்லாம் கிடையவே கிடையாது. எல்லோரும் எப்போவுமே சத்சங்கத்துக்கு வரலாம், ஃப்ரீயாக இருக்குது. என்ன பண்ணுங்க வாங்க, இல்லை ஆன்லைனில் தான் பார்ப்பேன்னா பாருங்கள், ஒரு முறை இன்னும் டைம் போட்டு வாங்க. சத்சங்கத்துக்கே 12 வாரம் தொடர்ந்து வந்துடுங்க, உபதேசம் வாங்கிக்கலாம். அப்படியும் ஒரு வழி வச்சுக்கிறேன். எப்படின்னா ஆர்வப்படுங்க. உங்களை கொண்டாடுறதுக்கு தான் நான் வந்துக்கிறேன். என்னை கொண்டாடுவேன். நான் வந்தது உங்களுக்கு பேசுறதெல்லாம் எதுக்கு தானா, நீங்கள் யாரை கொண்டாடணும், உங்களை மதிக்கணும், நீங்கள் உங்களை கொண்டாடணும், நீங்கள் நல்லா இருக்கணும். என் பேச்சு எதுக்கு தான், நீங்கள் நல்லா இருக்கணுன்றதுக்கு தான். உங்களை திட்டுறனாவும் எதுக்கு தான்,